பஞ்சாப்க்கு எதிராக நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் இந்த 2 மாற்றம் வந்தால் போதும். சிஎஸ்கே மாஸ் கம்பேக்கை வந்து கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. அந்த 2 மாற்றங்கள் என்ன, பஞ்சாப்க்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் ஒரு மாஸ் கம்பேக்கை கொடுக்க முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும். நம்ம சிஎஸ்கே பவர் பிளேயில் அதிக விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா இளம் வீரரான நாகர்கோட்டிக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸை வந்து கொடுக்கணும். இதுக்கான காரணம் என்ன, இது வரைக்கும் அவரோட ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, நம்ம சிஎஸ்கேயோட பவர் பிளேயில் இவரால் என்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம நாகர்கோட்டியை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் ரன்னும் வந்து ஸ்கோர் பண்ண முடியல, விக்கெட்டும் வந்து எடுத்து கொடுக்க முடியல. இதுதான் நம்ம சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ தொடர் தோல்விக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இளம் வீரரான நாகர்கோட்டிக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண முடியும் பவர் பிளேயில். இப்போதைக்கு கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து பந்து வீசிட்டு இருக்காரு. முகேஷ் சௌத்ரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அதிக விக்கெட்டை வந்து எடுத்து கொடுக்க முடியல, அதிக ரன்னை வந்து விட்டு கொடுத்துருந்தாரு. அந்த இடத்துல நம்ம நாகர்கோட்டியை எடுத்துகிட்டு வந்தால் பவர் பிளேயில் மிகப்பெரிய சம்பவத்தை வந்து பண்ணலாம். இதுக்கு முன்னாடி 2 டீமுக்காக வந்து ஐபிஎல் விளாண்டு கொடுத்துருக்காரு. ஃபுல் மேட்ச் வந்து விளையாண்டு கொடுக்கல, இன்ஜுரி காரணமாக 2 டீம்லையுமே இருந்து வெளியேறி இருக்காரு. இந்த வருஷம் நம்ம சிஎஸ்கே வரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 145க்கு மேலே வந்து ஸ்பீட் பவுலிங் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ரைட் ஹேண்ட் பவுலராக வந்து இவரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போதைக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. அதிக விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இளம் வீரராக வந்து இருந்துட்டுருக்காரு. பவர் பிளேலையும் வந்து பந்து வீசி முக்கியமான விக்கெட்டெல்லாம் வந்து எடுத்திருக்காரு. பவர் பிளேயில் நம்ம கலீல் அகமது சூப்பராக வந்து பந்து வீசிட்டு இருக்காரு. அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். பட் இவரை பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் பவுலராக இருக்கார். அதிவேகமாக பந்து வீசக்கூடிய ஒரு திறமை கொண்டவர். ஸோ இந்த காம்பினேஷனை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா பவர் பிளேயில் அதிக விக்கெட்டை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு ஆடு லெவலில் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், பவர் பிளேயில் முக்கியமான விக்கெட்டை வந்து எடுத்து கொடுப்பாரு. இந்த மாதிரி இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலே போதும், நம்ம சிஎஸ்கே பவர் பிளேயில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இவருக்கான வாய்ப்பு கிடைச்சா நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து நம்ம பஞ்சாப்க்கு எதிரான சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை பார்த்துலாம். 2 மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டில் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பஞ்சாப்க்கு எதிரான பிளேயிங் லெவனை பார்த்துருவோம். ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கான்வே, ரச்சன் ரவந்தரா வந்து பண்ணுறாங்க. பட் அதில் ருத்து பண்ணனா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் நம்ம ருத்ராஜ் வந்து இருப்பார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சங்கரை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. விஜய் சங்கர் வந்து இருக்க போகிறாரு. அதுக்கப்புறமா நம்ம டூபே. இந்த 5 பேர் தான் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் வரைக்கும் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜடேஜா, தோனி, அஸ்வின், நம்ம நூர் அகமது, பதிரனா, கலீல் அகமது அப்படின்னு இந்த 11 பேர் வந்து இருக்க போகிறாங்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேயோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து பார்க்கப்படுறது ஓப்பனிங் தான். அதில் ஒரு மிகப்பெரிய தடுமாட்டம். அதில் நம்ம ருத்ராஜ் வந்து பண்ணால் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பஞ்சாப்க்கு எதிராக சிஎஸ்கேயோட அந்த 2 மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் சங்கரோட இடத்துல ஒரு இளம் வீரருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம சைக் ரஷீதாக இருக்கட்டும், இல்லைனா வான்ஸ்பேடியாக இருக்கட்டும், இந்த 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம சிஎஸ்கே வந்து அதிரடியாக ஸ்கோர் வந்து பண்ண முடியும். இப்போதைக்கு அந்த இடத்துல ஒரு இளம் வீரர் கன்ஃபார்மாக வந்து தேவைப்படுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம முகேஷ் சௌத்ரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய மூதான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெமி ஓர்டன் வந்து ஒரு ஆல்ரவுண்டரு. அந்த இடத்துல நம்ம அன்சுல் கம்போஜ் எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதிக விக்கெட்டை வந்து எடுத்து கொடுப்பாரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 மாற்றம் வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். சைக் ரஷீத் இல்லைனா வான்ஸ்பேடி, நம்ம அன்சுல் கம்போஜ், இந்த 3 பேர்த்தில் 2 பேரை சிஎஸ்கே உள்ள எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும். ஸோ பஞ்சாப்க்கு எதிராக இந்த மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் நம்ம சிஎஸ்கே ஒரு மாஸ் கம்பேக்கை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாப்க்கு எதிரான நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனாக இருக்கட்டும், பிளேயிங் லெவனில் வேறு யாரை எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.